இன்னைக்கு பேச்சுலர் குக்கிங்கில் மட்டன் கொத்துக்கறி தான் சமைக்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ மட்டன் கொத்துக்கறிக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்தா, ஃபஸ்ட்டு வெங்காயத்தை கட் பண்ண போகிறோம். வெங்காயத்தை கட் பண்ணி அதுக்கப்புறமா தேவையான மசாலாலாம் போட்டு அங்கே ஒரு சிங்கிள் பாட் இருக்குது, இன்ஸ்டன்ட் பாட்டுன்னு சொல்லிட்டு. அது இந்த ஒரு ப்ரெஷர் குக்கர், அது எலக்ட்ரிக்கில் ஒர்க் ஆகும். அதை தூக்கி போட்டு ஒரே பாட்டு அடித்து தூள் கிளம்ப போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தடல் புடலான பண்ண போகிறோம். எடுத்தோம் கவுத்தோம் போட்டோன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு கிளம்ப போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். தேவையான பொருட்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. அப்படியே போகிற போக்கில் கையில் கிடைக்கிறத அப்படியே அள்ளி போட்டு மசாலாவை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே முடிச்சுட்டு கிளம்பிட போகிறோம். என்னோடய டார்கெட் பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் தான். அதுக்குள்ளே மொத்தமாக ஏற்றி இறக்கி முடியணும்னு பார்க்குறேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 2:17. சரி 2:15 வச்சுப்போம். 2:30 நம்ம குக்கரை ஸ்டார்ட் பண்ணிட்டனாலே சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, வெங்காயம் கட் பண்ணி முடிச்சாச்சு. இது அப்படியே ஓரமாக வச்சுருவோமா. அடுத்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஒரு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து பச்சை மிளகா ஒரு 4 இல்லை 5 குட்டி குட்டியாக இருக்குது. நல்லா கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி பெருசாக ஓரளவுக்கு இது அப்படியே லைட்டாக ஒரு கீறிட்டோன்னா நல்லாயிருக்கும். சும்மா கொஞ்சம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை தூக்கி இவ்வளோ தள்ளுவோம். இது கூட அந்த டெய்லி இப்புன்னு ஒன்று இருக்குது, பிரியாணி அதை அதையும் போடுவோம். 1 2 போடுமா, போடுவோம். இன்னொன்று குட்டி எல்லாம் இன்னொன்று 3 நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், பச்சை மிளகாய் போட்டுருவோம். பச்சை மிளகாய் போடுவோம். சரி, பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் அப்படியே இதுவாகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்து வெங்காயத்தை இறக்கிடுவோம். ஓகே, பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டான். ஃபஸ்ட்டு உப்பை போடுவோமா, சும்மா அப்படி போட்டு விடுவோம். அப்புறம் பார்த்துக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா மஞ்சள்தூள், ஜஸ்ட்டு கொஞ்சம். அதுக்கு அடுத்து என்ன போடலாம், மிளகாத்தூள் போட்டுருவோம். கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டாச்சு. அப்புறமா இது வந்து ஜீரகத்தூள், போதும். அப்புறம் மல்லித்தூள் போதும். ஒரு கொஞ்சமாக, இது ஒரு 1/4 கப்பு தான் இருக்கும். இப்போ வந்து மட்டனை இறக்கிடுவோம். ஒன்று, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 kg இருக்கும் மட்டன். 2 ஓகே. இவன் வேலைக்காக மாட்டான். இவன் தான் எல்லாத்தையுமே கரெக்டு. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே போடல, எல்லாத்தையும் போட்டோம். ஐயோ சரி, அதுக்கு நான் இப்போ போடுவோம். என்ன நம்ம போடுறது தான். மக்களே மடிச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் வதக்கணுன்னே போட்டிருக்கணும், நான் மறந்துட்டேன். இப்போ மட்டன்லாம் போட்டாச்சு, இருந்தாலும் இப்போ போடுவோம். ஒன்றும் இல்லை, சரியாக தான் வரும். கடைசியில் பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்மெல் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ணுவோன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. இதுக்கப்புறமா ப்ரெஷர் குக் பண்ணோம். ப்ரெஷர் குக் எவ்வளோ நேரம் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 மினிட்ஸ். ஏன்னா வந்து நான் மட்டன் பீஸாக போட்டாலே வந்து 10 மினிட்ஸில் வெந்துடும். இது வந்து நல்லா கொந்தி, நல்லா சாப்ஸ், செம்ம சாஃப்டாக இருக்குது மீட்டு.
அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 மினிட்ஸ் வச்சா போதும். 7 நிமிஷம் வைப்போம், வச்சுட்டு வந்து ஓப்பன் பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஓகே 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ப்ரெஷர் குக் ஆயிடுச்சு, ப்ரெஷர்லாம் இறங்கிடுச்சு, சவுண்ட் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குதுக்கு. டைம் ஃபார் ரிவீல். லெட்ஸ் ஓப்பன். ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது, ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குது தெரியல. பார்க்கலாம். இப்போ லைட்டாக டேஸ்ட் எப்படின்னு பார்ப்போம். செம்மையாக இருக்குது. காரம் மட்டும் கொஞ்சம் தூக்கலாக இருக்க மாதிரி இருக்குது. அது ஓகே, நம்ம ரைஸோடையோ இல்லை சப்பாத்தியோடையோ இல்லை பரோட்டாவோடையோ வச்சு சாப்பிட்டா பர்ஃபெக்டாக இருக்கும். கூட லைட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதை மட்டும் கட் பண்ணி போட்டுருவோம். எனக்கு இந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். This is it. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? வாவ், ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்த விட நல்லாவே இருக்குது. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வர அப்படி இப்படி போட்டோமா, அதனால் பரவாயில்ல. ஐ லைக் இட். நீங்களும் இது வந்து இதை பார்த்து ட்ரை பண்ணாதீங்க. வேறு ஏதாவது நல்ல யூடியூப் சேனலில் வேறு நல்ல ரெசிபி போட்டுருவோம், அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் எதிலேருந்து பார்த்தேன்லாம் எனக்கு தெரியாது. உங்கள் கையில் இருந்த மசாலாலாம் மொத்தமாக தூக்கி உள்ளே போட்டு பண்ணோம். இதையே நீங்கள் ட்ரை பண்ணாலும் பண்ணுங்கள், நல்லா தான் இருக்கும். This is the அதிரடி மட்டன் கொத்துக்கறி. இதை நாக் அவுட் பண்ணிட்டு I'll see you guys in the next video. Until then, it's BC Vlog signing off. Have fun, take care, bye bye.